தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/5/2024 வியாழக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 11:04 வரை, பிறகு சதயம். நேற்று தினம் மாலை நேரத்திலே குரு பயிற்சியாகிவிட்டது. இன்றைக்கு வியாழக்கிழமை. நேற்று புதன்கிழமை மாலை 5:21 மணியளவிலே குரு பயிற்சியாகி மக்களெல்லாம் அந்த குரு வழிபாட்டிலே கலந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு குருவாரம். இன்றைக்கும் நாம் குருவை கும்பிடலாம். பொதுவாக குருவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குருவுக்குரிய ஆண்டு 16 ஆண்டுகள். ஒருவருடைய வாழ்க்கையிலே குரு 16 ஆண்டுகள் வருகின்ற பொழுதும் பொன்னவன் என்றும் மன்னவன் என்றும் வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான். குரு கவசத்தில் ஒரு பாட்டு இருக்குது. குருவுக்குரிய பார்வை 5, 7, 9. எந்த உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். குரு இருக்க இடத்துலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் புனிதம் அடையும். 5, 7, 9 உன் அருட்பார்வை பதிந்தால் போதும், நைந்திடும் துயரம் என்பார் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது இந்த குருவருள் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் திருவருள் கிடைக்கும். நேற்று பேச்சியான குரு கன்னிராசியை பார்க்குது, விருச்சிக ராசியை பார்க்குது, மகர ராசியை பார்க்குது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும். வாழ்க்கையில் அவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். சரி, மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம்னு நான் நேற்றே குருப்பெயர்ச்சி பலன் சொல்கிறதுல தந்தி தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தேன். மற்ற ராசிக்காரர்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு குருவாரம், இன்றைக்கு குருவை போய் கும்பிடணும். காலையில் குருவுக்காக விரதம் இருந்து குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்றும் கும்பிடலாம். இல்லை வீட்டில் குரு பகவான் படம் வைத்து கும்பிடலாம். குரு கவசம் பாடி வழிபடணும். இந்த குருவினுடைய பார்வை நம்ம மேலே பதியணும். குருவே நீ பார்த்தால் போதும், கோடியாய் நன்மை சேரும், உன் திருவருள் இருந்தால் வாழ்வில் திருமணம் கூடும், பொருள் வளம் பெருகும், நாளும் பொன்னான வாழ்வும் சேரும், அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றோமேனு குரு கவசம் சொல்லுது. எல்லா தெய்வங்களையும் எங்கே வேணுமானாலும் நின்று கும்பிடலாம். ஆனால் குருவை மட்டும் நேராக நின்று கும்பிடணும். சனியை சாய்வாய் நின்று கும்பிடுங்கிறேன். சனியை நேரே போய் பார்க்கப்படாது. சனி பார்வை இருந்துச்சுன்னா, சனி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லா காரியங்களிலையும் தடை வந்துடும். ஆனால் குரு பார்த்தா தான் கோடி நன்மை. நீங்கள் கோயிலுக்கு போகிற போது குரு சன்னதியில் நின்று மற்றவர்கள் உதவியாளர்களை கொண்டு ஏதாவது வழிபாடுகள் செய்வதாக இருப்பவர்கள் அர்ச்சனைகள் செய்தால், இப்போ பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு, ஆகையினாலே அர்ச்சனைகள் செய்கிறாங்க. அப்படி அர்ச்சனை செய்வதற்கு குரு பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்களே கோயிலுக்கு போகணும், குரு சன்னதியில் நிற்கணும், குரு உங்களை பார்க்கணும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க இன்று குருவாரம் என்பதால் குருவை வழிபடுங்கள், குதூகலமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். இன்று உங்களுக்கு முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் நடைபெறும். ரிஷபராசினியர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள் குரு பகவான் அடியெடுத்து வைத்து விட்டார். லாபாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான் ராசிக்குள் வந்த நேரம் உங்களுக்கு லாபம் பெருகும், தொட்டது துலங்கும். தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக லாபம் வரலாம். உத்தியோகத்தில் கூட பதவி உயர்வுகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். பகல் 11:47 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் உங்களுக்கு சலசலப்பாக இருக்கும், மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் மதியத்திற்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கிய வேலைகளை பார்க்க, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, இப்படியெல்லாம் இருந்தால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். காலை நேரத்தில் கடவுள் வழிபாடு கை கொடுக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 11:47 மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்தால் காலை நேரத்தில் செய்துவிடுவது நல்லது. சந்திராஷ்டமம் வந்த பின்னால் சங்கடங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். வரவை காட்டிலும் 2 மடங்கு செலவாகலாம். ஆதாயமில்லாத அலைச்சல்கள் வரலாம். மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்ற நாள். தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறப்போகிறது. 10லே குரு வந்திருக்கிறாரே, எப்படி மாறும் என்று நினைக்க வேண்டாம். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இடையூறு செய்தார்களா, இன்றைக்கு அவர்களுக்கு இடையூறு செய்த அதிகாரிகள் மாற்றப்படலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகிறது. சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் நட்பால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் அகலும். அதே நேரத்தில் பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் இணையலாம். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நற்பலன் இன்று நடைபெறப் போகிறது.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. அஷ்டமத்திலே குரு இருக்கின்றார். அஷ்டமத்தில் குரு இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. இந்த காரியம் இப்பொழுது முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது முடிவடையாமல் போகலாம். இருந்தாலும் அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு குருவாரம். குருவை கும்பிட்டால் சகல யோகங்களும் தானாகவே வந்து சேரும். அதிகாலையிலேயே நீங்கள் ஆணைமுகப் பெருமானை வழிபட்டு குரு பகவானையும் வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் கண்டிப்பாக காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நேரடியாக குருவின் பார்வை இருக்கும். இன்றைக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். செல்வநிலை அதிகரிக்கும். தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்லும் சொற்களெல்லாம் கூட வெல்லும் சொற்களாக மாறப்போகிறது. குருவினுடைய அருட்பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட நாளாக வரன்கள் வரவில்லையே, வாயில் தேடி எப்பொழுது வரும், மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வரப்போகிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆறிலே குரு. ஆறில் குரு வந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே மறைமுக எதிர்ப்புக்கு மத்தியில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இருந்தாலும் இன்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் முன்னேற்றத்தை அருகில் இருக்கும் நண்பர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். அதே நேரத்தில் 10ல் கேது இருப்பதால் தொழிலில் பக்கபலமாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகலாம். அங்கனம் விலகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மகர ராசி நேயர்களே, இன்று பகல் 11:47 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் 7க்கு அதிபதி இருப்பதால் வரன்கள் வரலாம். வெளிநாட்டு யோகம் உண்டு. அயல்நாட்டில் நீங்கள் பணிபுரிய முயற்சி செய்திருந்தால் உங்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட இன்று அழைப்புகள் வரலாம். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலும். இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 11:47க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சந்திரன் இருக்கின்றார். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். பகையான நண்பர்கள் உறவாவார்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு. உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். 3ஆம் இடத்திற்கு வந்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் போட்டிகள் அகலும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இன்றைக்கு பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கின்றது. அதிகாரிகளால் ஏற்பட்ட அலைச்சலும் உங்களுக்கு குறையும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.